மகன் உத்தானபாதனுக்கு 2 மனைவியர். முதலாம் அவள் சுனித்தி, இரண்டாம் அவள் சுருச்சி. சுனித்தியை விட சுருச்சியிடம் அதிக ருசியாயிருந்தான் அரசன். சுனித்தியின் மகன் துருவன், சுருச்சியின் மகன் உத்தமன். துருவனுக்கு தந்தையிடம் ஏற்பட்ட ஏமாற்றம் அவனுடைய முயற்சிக்கு தூண்டுகோலாய் அமைந்தது. துருவனின் விடாமுயற்சி அவன் எட்டா கனியையும் பறிக்க நேரிட்டது. கனியை எப்படி பறித்தான்? கதைக்குள் போவோமா? இப்பொழுது கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்கிறேன். உத்தானபாதனாய் செல்வன் கோவர்தன், சுனித்தியாய் செல்வி அனுப்பமா, சுருச்சியாய் செல்வி ஆர்த்தி, இளவரசர், ரிஷி, முனிவர், அப்படி பல பரிமாணங்களை மேற்கொண்ட துருவனாய் அக்ஷோபியா. உத்தமனாய் செல்வன் குரு பிரசாத். மந்தாராவாய் செல்வி நிஷா. அமைச்சர்களாய் செல்வன் விக்னேஷ் மற்றும் செல்வன் ஆகாஷ். நாரதராய் செல்வன் யோகேஷ். சேவகிகளாய் செல்வி வினிதா, செல்வி பிரதிமா மற்றும் செல்வி ஹரிணி. அரசியாரே, வெகு நாட்களாக காவலர்களாய் செல்வன் அகிலன் மற்றும் செல்வன் அஜித். Thank you. Thank you. மன்னிக்கணும், ரொம்ப ரொம்ப மன்னிக்கணும். இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தாம விட்டுட்டேன். பரமாத்மாவாய் செல்வன் பிராணேஷ். முதல் காட்சியை இப்ப ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. ஹரிணி, நான் சொல்லும் போது உள்ள போ. ஹரிணி, ரெடி ஆயிக்கோ. இறங்கு இறங்கு. அரசியாரே, வெகு நாட்களாக நான் தங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்துள்ளேன். மந்தாரா, என்ன விஷயமோ அது? கேள். தங்களுக்கு யாதோரும் குறையும் இல்லை. அழகிலும் உங்களுக்கு நிகராக யாரையும் கூற முடியாது. அப்படி இருந்தும் மனைவிக்கு மற்றொரு திருமணம் செய்து வைக்க தாங்கள் எப்படி ஒப்புக்கொண்டீர்கள்? தங்களுக்கு எப்படி மனம் வந்தது? வணக்கம் அரசியாரே, வருகிறேன்.
ஆனால் உனக்கு என்ன வருத்தமோ? மந்தாரா, ஒன்றை புரிந்து கொள். உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தோஷம் ஏற்பட்டால் அதனால் உன் தாய் உன்னை விட சந்தோஷம் அடைவாள். நம்முடைய உயிர் நண்பனுக்கு ஏதாவது நல்லது நடந்து அதன் மூலம் அவன் மகிழ்ச்சி அடைந்தால் அது நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போன்று என்னுடைய அன்பான கணவனுக்கு இந்த விஷயத்தில் சந்தோஷம் என்றால் அது எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு யாதொரு மனவத்தில் இன்னால் இல்லை. அரசியாரே, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது உலக நியத்துக்கு முரணாக உள்ளது. ஒருவன் ஒரு விஷயத்தில் தனக்கு ஏற்படுகின்ற திருப்தியினாலே சந்தோஷம் அடைகின்றான், மற்றவன் திருப்தியினால் இல்லை. எல்லோரும் அப்படி இல்லையே மந்தாரா, சில நல்லுள்ளங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அரசியாரே, நான் தங்களை போன்று எங்கும் பார்த்ததே இல்லை. கணவனின் இரண்டாம் மனைவியிடம் இவ்வளவு அன்பாக இருப்பது என்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியமே. வரலாற்றில் பல விகாசம் உள்ளனவே. ஏன் பாண்டுராஜன் தன் மனைவிகளான குந்தி மாத்திரியிடம் சந்தோஷமாக வாழவில்லையா? அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கவில்லையா? எல்லாம் நம் எடுத்துக்கொள்வதில் தான் இருக்கிறது மந்தாரா. அரசியாரே, தங்களுக்கு எப்பொழுதும் மங்களம் உண்டாகட்டும். தங்களின் இலகிய மனதை கண்டு நான் வியக்கிறேன். நான் சுருச்சியின் சேவைக்கு செல்ல வேண்டும். எனக்கு உத்தரவு கொடுங்கள். மந்தாரா, இக்கடிதத்தை என் அன்பு கடிதம் தெரிவித்தது. சென்று வா. நான் தாமதிக்காமல் தங்களின் கட்டளையை நிறைவேற்றி வருவேன் அரசியாரே. வருகிறேன். அமைச்சரே, ஏன் இன்னும் மன்னர் வரவில்லை? மன்னர் வருவது போல் தெரிகிறதே. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட மாமன்ன உத்தானபாதா வருகிறார் வருகிறார் வருகிறார். அமைச்சரே, மக்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்து வருகிறார்களா? எல்லோரும் சுகமாக உள்ளனரா? தங்களுடைய நேர்மையான நிர்வாகத்தின் கீழ் மக்கள் எல்லோரும் தங்கள் கடமைகளை சரியாகவே செய்து வருகின்றனர். எவருக்கும் எந்த ஒரு பிரதேசத்திலும் யாதொரு தொந்தரவும் இல்லையா அரசே? எல்லோரும் சுகமே. இவ்வருடம் விளைச்சல் எப்படி உள்ளது? மக்களுக்கு போதுமான தானியங்கள் இருப்பில் உள்ளனவா? ஆமண்ணா, இவ்வருடம் பருவமழை சரியாக பொழிந்ததால் விளைச்சல் அமோகமாக உள்ளது. எல்லா கிராமங்களில் இருந்தும் தானிய வரத்து நன்றாக உள்ளது. தானிய கிழங்கும் நிரம்பி வழிகிறது. கோயில் நிர்வாகங்கள் எப்படி உள்ளன? பிராமணர்கள் அச்சமின்றி யாகங்களை செய்து கொண்டே இருக்கின்றனரா? அவர்களுக்கு ஏதேனும் தொந்தரவு இருக்கின்றனவா? அரசே, தாங்கள் பிராமணர்களிடம் காட்டும் பரிவால் அவர்கள் அச்சமின்றி தங்கள் கடமைகளை சரியாகவே செய்து வருகின்றனர். தங்களுடைய பாதுகாப்பு என்னும் அரணுள் அவர்கள் இடையூறின்றி யாகங்களை செய்ய முடிகிறது. அதனால் தேசமும் சுபிட்சமாக உள்ளது. நல்லது. தங்களை போன்ற நேர்மையான அமைச்சர்கள் எனக்கு அமைந்த பொழுது யாருக்கு என்ன தீங்கு நேரப் போகிறது? எல்லோரும் கண்டிப்பாக சுகமாகவே இருப்பர். தாங்கள் அமைய பெற்றது என்னுடைய பாக்கியம். உங்கள் மகத்தான சேவை மக்கள் நல்லதுக்காகவே தொடரட்டும். தங்களுடைய ஆசி மன்னா. தங்கள் மனம் நோக்காதபடி செய்வது என் கடமை. அதை செவ்வனே நிறைவேற்றுவோம். அது உறுதி மன்னா, உறுதி. பெற்று
வெற்றியுண்டாகட்டும், வெற்றியுண்டாகட்டும். மன்னனுக்கு தகவல் வந்துள்ளது. உள்ளே வரலாமா? ஆம், வரலாம். சொல், என்ன விஷயம்? அரசியார்கள் இந்த கடிதங்களை தங்களிடம் சேர்ப்பிக்க கூறியுள்ளனர். நன்றி. ஹோ, சுருச்சியின் கடிதம். தலைவனே, நான் தங்களை காணாமல் இழைத்து விட்டேன். தங்கள் அன்பை பெற தவிக்கிறேன். ஏன் தாமதமோ? என்னை மறந்து விட்டீர்களா? உடனே புறப்பட்டு வருவோம். அந்த புறத்தில் காத்திருக்கிறேன். சுனிதியின் கடிதம். மன்னா, அரசு அலுவல்களிலிருந்து தங்களுக்கு சிறிது ஓய்வு இருந்தால் நான் தங்களை தரிசிக்க விரும்புகிறேன். அன்பான தங்களுடைய சேவையை புரிய ஆசைப்படுகிறேன். என்னுடைய வேண்டுகோள் நிறைவேறுமா? அருள் புரியுங்கள். தங்கள் பாத சேவையை புரிய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். கட்டளையிடுங்கள் மன்னா, கட்டளையிடுங்கள். அதை நிறைவேற்றுவது என் கடமை. அமைச்சரே, இந்த பெண்களின் மனதை புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. என்னிடம் அன்பை பொழிவது இருவரும் சளைத்தவர்கள் அல்ல. அதிலும் முதலாம் அவளின் வினயத்தை கண்டு வியக்கிறேன். இரண்டாம் அவளின் ஹிருதயத்தை கண்டு இறங்குகிறேன். மன்னர் என்ன செய்ய போகிறாரோ? நான் சென்று சுனிதியை பார்த்துவிட்டு வருகிறேன். ஆஸ்திக ஜனங்களே, இந்த பாலகர்கள் தங்களுடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தும் போது நீங்கள் கொடுக்கின்ற ஒரு கரவொலி தான் அவளை இன்னும் உற்சாகப்படுத்தும். எனவே ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முடிவு நீங்கள் கரவொலி கொடுத்து அந்த குழந்தைகளை ஆசீர்வதித்து அவர்கள் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மந்தாரை எங்கே போனாள்? தெரியவில்லையே அரசியாரே. அரசியாரே, பொறுமையாக இருங்கள், வந்து விடுவார்கள். வணக்கம் அரசியாரே. என்ன அரசியாரே, மிக சோர்வாக காணப்படுகிறீர்கள். என்ன கவலையோ? என் அன்பான கணவன் எங்கே? பார்த்தாயா? எனக்கு எப்படி தெரியும்? அவர் சுனித்துடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கொடுத்த கடிதத்தை அவரிடம் சேர்ப்பித்தாயா? கையில் வாங்கினாரா? படித்தாரா? கையில் வாங்கினார். ஆனால் என்ன ஆனது? சொல், தாமதிக்காதே. அங்க என்ன நடந்தது? சொல்வதற்கு எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. அதனால் தயங்குகிறேன். என்ன பயம்? நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன், கவலை கொள்ளாதே. அங்க என்ன நடந்தது? அரசியாரே, தங்களின் கடிதத்தை கண்டவுடன் மன்னனுக்கு விளக்கெண்ணெய் குடித்தது போல் இருந்தது. கோபத்துடன் கடிதத்தை கிழித்தெறிந்தார். என்னது? கிழித்தெறிந்தாரா? ஏன்? எதற்காக? என் மீது அவருக்கு அன்பில்லையா? நான் என்ன செய்து விட்டேன்? அது மட்டுமில்லை அரசியாரே, அதில் இருந்த விஷயத்தை அருகில் இருந்து சுனிதியிடமும் கூறினார். சுனிதியும் அதை கேட்டு பலமாக சிரித்துக் கொண்டே தங்களை ஏளனம் செய்தனர். பிறகு இருவரும் கிளம்பி சென்று விட்டனர். என்னது? சிரித்தார்களா? மன்னனும் அதற்கு உடந்தையா? என்ன செய்கிறேன் பார். இந்த அரண்மனையை விட்டே துரத்துகிறேன். இந்த ஜென்மம் முழுவதும் அழுது கொண்டே இருக்க செய்கிறேன். இது என் சபதம். அரசியாரே, இதில் என்னமோ எனக்கு சந்தேகமே. மன்னனுக்கு தங்களை விட சுனிதியிடமே அதீத அன்பு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மன்னன் தங்களின் சபதத்திற்கு செவிசாய்க்க மாட்டாரோ என்று கருதுகிறேன். போதும் உன் பேச்சு, வாயை மூடு. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ ஒன்றும் அதிக பிரசங்கம் செய்ய வேண்டாம். மன்னிக்கவும் அரசியாரே, தங்களுக்கு ஏதாவது நேர்ந்துவிட போகிறது என்று அஞ்சினேன். அதனால் தான் பேசினேன் அரசியாரே. எனக்கு என்ன நேர்ந்து விட போகிறது? நானா அவளா என்று பார்த்து விடலாம்.
அப்பா அப்பா, வாடா என் கண்ணே. இங்கே வாடா. என்ன தாயே? தந்தையின் மடி மீது அமர வேண்டுமா? ஆம் தாயே, எனக்கும் ஆசையாக இருக்கிறது. அவர் உனக்கு தந்தையாக இருக்கலாம், ஆனால் நீ என் வயிற்றில் பிறக்கவில்லையே. தாயே, நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. ஆம் துர்வா, நீ என் வயிற்றில் பிறந்திருந்தால் நீயே உன் தந்தையின் மடி மீது அமர்ந்திருக்கலாம். ஆனால் நீ சுனித்தின் மகனாக பிறந்து விட்டாயே. தாயே, அதற்கு நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? நீ சென்று இறைவனை தியானம் செய். அப்படி செய்தால் அந்த இறைவனுக்கு உன் மீது கருணை ஏற்பட்டு அடுத்த பிறவியில் என் மகனாக பிறக்க வைப்பார். அப்பொழுது நீ உன் தந்தையின் மடி மீது அமர்ந்து கொள்ளலாம். அப்படியானால் நான் இப்பொழுது அமரக்கூடாதா? இல்லை துர்வா, நீ உட்காருவதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். சென்று நான் சொன்னதை செய் பார்க்கலாம். பார்த்தாயா சுருசியின் கோபத்தை? ஆமாம் ஆமாம், ஆனாலும் அரசியலுக்கு இவ்வளவு கோபம் ஆகாது. இவ்வளவு நடந்து மன்னர் ரசியவே இல்லை, கவனித்தாயா? அவர் எதுவும் நடக்காத பொழியாக கொண்டாரே. பாவம், அவர் என்ன செய்வார்? அவருடைய ஆசை நாயகியாயிற்று சுருசி. சுமிதி இது என்னால் என்ன நடக்குமோ? இந்நேரம் குழந்தை சுமித்தியாரிடம் சென்றிருப்பாள் அல்லவா? ஆமாம், ஒரு பிரளயமே வெடிக்கப் போகிறது அரண்மனையில். அமைதியாக பேசு, யாராவது கேட்டுவிடப் போகிறார்கள். சென்று விடலாம், வா. துருவா, என்ன ஆயிற்று? ஏன் அழுகிறாய்? அம்மா அம்மா. மகனே, அழாதே, பேசு. யார் என்ன சொன்னார்கள்? அம்மா, நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக என்னை சிற்றனை கடிந்து கொள்கிறார்கள்? துருவா, நீ என்ன செய்தாய் சொல். ஏதாவது குறும்பு செய்தாயா? இல்லை அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை. ஆமா சார், குழந்தை ஒன்றுமே செய்யவில்லை. பிறகு எதற்காக குழந்தைகிறான்? என்ன ஆயிற்று? கூறுங்கள். அம்மா, நான் தந்தையின் மடியில் அமரச் சென்றேன், அவ்வளவுதான். நான் தந்தையின் மடியில் அமர தகுதி இல்லாத என்ன கூறினார்கள் அம்மா? இன்னமும் எனக்கு தகுதி இல்லை. நானும் ஒரு மகன் தானே, எதற்காக என்னை தடுக்கிறார்கள்? ஏன், என்ன கூறினார்கள்? நான் தந்தையின் மடியில் அமர தகுதி இல்லாத என்ன கூறினார்கள் அம்மா? இன்னமும் எனக்கு தகுதி இல்லை. நானும் ஒரு மகன் தானே, எதற்காக என்னை தடுக்கிறார்கள்? என்ன செய்வது? நாம் இருவரையும் கண்டால் உன் தன்னை கேளனும். உன் மீதும் அவருக்கு அக்கறை இல்லை. எதற்காகமா? என்ன செய்வது? எல்லாம் நம் தலைவிடி மகனே, தலைவிடி. வேற என்ன கூறினார்கள்? நான் சென்று அந்த இறைவனை தியானம் செய்ய வேண்டுமா? அந்த இறைவனுக்கு கருணை இருந்தால் நானும் ஒரு மகனாக பிறந்து தந்தையின் மடியில் அமர முடியுமா? நல்லது துருவா, நமக்கு அந்த பகவானை விட்டால் வேற வழியே இல்லை. அந்த இறைவனையும் நாம் சரணடைவோம். தாயே, கூறுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ மனம் தளராமல் அந்த இறைவனின் திருவடிகளை நம்பி அவனை தொழு, எல்லாம் சரியாகிவிடும். தாயே, என்னை ஆசீர்வதிங்கள். நான் தங்கள் சொல்படியே நடந்து கொள்கிறேன். காட்டிற்கு சென்று அந்த இறைவனை குறித்து தவம் புரிகிறேன். வெற்றியும் நிற்கே மகனே, செல், உனக்கு என் ஆசைகள். பகவானே, உன்னுடைய உள்ளால் பிறந்தவனின் மகன் உன் மீது நம்பிக்கை வைத்து
என் குழந்தையை காத்திருக்க அனுப்பியுள்ளேன். நீயே அவனுக்கு தாயாக தந்தையாக எல்லாமுமாக இருந்து அவனை காத்திருந்த வேண்டும். அடர்ந்த காட்டில் அவனுக்கு எந்த துன்பம் நேராமல் இருக்கும்படி அருள் புரியவா. என் மகனை காத்திரும். உன்னருளால் அவனுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும். நாராயணா, ஜெகத் ரக்ஷகா, ஆபத் பாண்டவனே, என் மகனை காப்பாற்று, என் மகனை காப்பாற்று, என் குழந்தையை காப்பாற்று, பகவானே என் கோயிலை காப்பாற்று. நாராயண நாராயண. சுவாமி, துருவா, தன்னன் தனியாக காட்டு பகுதியில் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? என்ன நடந்தது? எனக்கு அவமானம் நேர்ந்து விட்டது. அதற்காக தவம் புரிய சென்று கொண்டிருக்கிறேன். என்னது அவமானமா? உனக்கா? என்ன நடந்தது? விவரமாக கூறு. சுவாமி, என்னுடைய தந்தை சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பொழுது நான் அவருடைய மடியில் அமரச் சென்றேன். அப்பொழுது என்னுடைய இளையதாய் என சுரிச்சேனை அமர்விடாமல் தடுத்து விட்டார். சீச்சி, இது ஒரு பெரிய விஷயமா? தாய் சாதாரணமாய் கூறியதை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இதற்கெல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது. உடனே வீட்டிற்கு திரும்பு. இல்லை, நான் வீடு திரும்புவதற்கில்லை. என்னுடைய அன்னை சுமிதியின் கூற்றுப்படி நான் தவம் புரியத்தான் போகிறேன். தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள். நீ பாலகன். சிறுவர்களுடன் பொருட்களை வைத்து விளையாட வேண்டிய பருவம் இது. இவ்வயதில் தவம் புரிவதா? உன்னால் அது சாத்தியமே இல்லை. அதற்காக தான் சொல்கிறேன், உடனே வீட்டிற்கு திரும்பு. இல்லை இல்லை, எனக்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டு விட்டது. நான் காட்டுக்கு சென்றையாக வேண்டும். துருவா, இது ஒரு அடர்ந்த காடு. இங்கு பயங்கரமான மிருகங்கள் நடமாடுகின்றன. உன்னை போல் சிறுவர்கள் இங்கு வரவே கூடாது. சுவாமி, நான் தவம் புரிவதில் தீர்க்கமாக இருக்கிறேன். அதனை சிறப்பாக செய்து முடிக்க ஏதேனும் வழிவகை இருந்தால் தயவு செய்து கூறுங்கள். அதனை விடுத்து என்னை தவம் செய்ய விடாமல் தடுக்காதீர்கள். துருவா, இதைதான், இந்த உறுதி மனப்பான்மைதான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற வேண்டுமெனில் மன உறுதியே முதல் படியாகும். அது உன்னிடம் நிறையவே உள்ளது. நீ கண்டிப்பாக உன்னுடைய முயற்சியில் வெற்றி பெறுவாய். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தவம் புரிய மந்திர சக்தி மிக முக்கியம். உனக்கு வேண்டிய மந்திரத்தை நான் உபதேசிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம். ஒரு முறை சொல் பார்க்கலாம்.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம். இங்குள்ள மதுவனம் எனும் இடத்தில் இந்த மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டே இறைவனை குறித்து தியானம் செய். பகவான் ஸ்ரீ ஹரி உனக்கு அருள் புரிவார். நல்லது சுவாமி, நான் தங்கள் கூற்றுப்படி நடந்து கொள்கிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள். நலம் உண்டாகட்டும். மன்னருக்கு வணக்கம். வாருங்கள் அமைச்சரே. அரசே, மன்னிக்கவும், மிகவும் வருத்தமான நிகழ்ச்சி நடந்துவிட்டது. அமைச்சரே, பதட்டப்படாமல் கூறுங்கள், என்ன நேர்ந்தது? தங்கள் மகன் துருவன் அரண்மனையை விட்டு சென்று விட்டான். மகனின் பிரிவாள் ராணியார் வாடி போய்விட்டார். பேசவில்லை, உண்ணவில்லை, நிம்மதியை எழுந்து காணப்படுகிறார். என்னது? மகன் பிரிந்து விட்டானா? என்ன உளறுகிறீர்கள்? என்ன ஆனது? சரியாக பேசுங்கள் அமைச்சரே, சரியாக பேசுங்கள். ஆமரசே, தங்கள் மகன் துருவன் அடர்ந்த காற்றுக்குள் சென்று விட்டான். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. என்னது? காட்டிற்கு சென்று விட்டானா? ஆமரசே, தாய் சுனித்தின் அனுமதியுடன் தான் குழந்தை சென்றுள்ளான். சேவகர்கள் கூறினார். ஐயோ மகனே, உனக்கு தீங்கு இழைத்து விட்டேனே. துருவா, எங்கு சென்று விட்டாய்? நான் இவ்வாறு செய்வான் என்று நினைத்து கூட பார்க்கவில்லையே. அன்பே, என்னை மன்னித்து விடுங்கள். என் குறுகிய புத்தியால் நான் தான் தீங்கிழைத்து விட்டேன். என்னால் தான் இவ்வாறு நடந்தது. நான் அந்த மந்தாரனின் சூழ்ச்சியை அறியாமல் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். குழந்தை எங்கே? துருவன் எங்கே சென்று விட்டான்? ஐயோ, என்னாலேயே தாங்க முடியவில்லையே. சுனித்தின் முகத்தை எப்படி பார்ப்பேன்? பகவானே, என்னை மன்னித்தருள். நான் செய்த பாவத்திற்கு நான் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். குழந்தையை ஒன்றும் செய்து விடாதே. குழந்தை திரும்ப கொடு இறைவா, குழந்தை திரும்ப கொடுத்து விடு. என் அன்பு செல்வத்தை பிரிந்து என்னால் இருக்கவே முடியாது. நான் ஒரு மூடன். நான் குழந்தையின் மனதை நோகடித்திருக்க கூடாது. குழந்தை என்னிடம் ஆசையுடன் வரும்போது நான் பரிவு காட்டவில்லையே. அவன் மனம் கலங்கிய பொழுது நான் மௌனமாக இருந்து விட்டேனே. நாராயண நாராயண. சுவாமி, மன்னா, கலங்காதே. உன் அன்பு மகனுக்கு ஒன்றும் நேர்ந்து விடாது. அவன் பகவான் நாராயணர்களால் சுகமாக உள்ளான். மதுவனத்தில் கடுந்தவம் புரிந்து அந்த இறைவனின் அருளை பெறுவான். கவலை கொள்ளாதே, உன் மகன் உனக்கு திரும்ப கிடைப்பான். அதை சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் நான் வந்தேன். மகரிஷியே, தனக்கு என்னுடைய வந்தனங்கள். நல்ல குற்றை கூறினீர்கள், நன்றி.
துருவன் தவத்திற்காக அமர்ந்தான். முதல் மாதத்தில் 3 நாட்களுக்கு ஒரு முறை கிடைத்த பழங்களை சாப்பிட்டான். 2வது மாதத்திலும் 6 நாட்களுக்கு ஒரு முறை வெறும் காய்ந்த புல்லையே சாப்பிட்டான். 3வது மாதத்தில் 9 நாட்களுக்கு ஒரு முறை சிறிதளவு தண்ணீர் மட்டும் பருகினான். 4வது மாதத்தில் 12 நாட்களுக்கு ஒரு முறை வெறும் காற்றை மட்டுமே சுவாசித்தான். 5வது மாதத்தில் பிராணயாமம், அதாவது 2 மாதங்கள் தொடர்ந்து தியானம். அவருடைய தவத்தை கண்டு தேவதைகள் எல்லாம் நடுங்கினார்கள். தேவதைகள் சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, யானை என்று பயங்கர உருவங்கள் கொண்டு அவருடைய தவத்தை கலைக்க முற்பட்டார்கள். துருவன் அசராமல் மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே மனதில் இறைவனை நினைத்தவாறு தியானித்துக் கொண்டே இருந்தான். அதாவது ஆழ்நிலை தியானம். பிறகு தேவதைகள் இறைவனிடம் முறையிட்டார்கள். பகவான் வைகுண்டத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். துருவனின் முன் வந்து நின்று கருணையுடன் பார்த்தார். துருவா, குழந்தாய், துருவா, குழந்தாய், என்னை பார். துருவா, கண்ணை திறந்து பார். உன்னை பார்க்கவே நான் வந்துள்ளேன். பகவானே, என் நகக்கண்களிலிருந்து மறைந்து விட்டாயே. வாசுதேவா, வாசுதேவா, உன் தரிசனம் கலைந்து விட்டதே. துருவா, பேசு. உன்னுடைய கடும் தவத்தை கண்டு மெச்சினும். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவ யத்தகில சக்தி தரஸ்வதாம் நாம் அந்யாம் ஸ்தஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். ஜெகன்யாமகனே, ஜெகத் ரட்சகனே, அநாத பந்துவே, கருணை கடலே, பரமாத்மனே, தங்களை நமஸ்கரிக்கிறேன். என் மீது கருணை கொண்டு எனக்கு தரிசனம் தந்தீர். என்னே பாக்கியம், என்னே பாக்கியம். துருவா, குழந்தை பருவத்திலே அசாத்தியமான கடும் தவத்தை புரிந்துள்ளாய். உன் புல நடக்கத்தை கண்டு யாம் வியக்கிறோம். எல்லாம் உன் அருள் இறைவா, உன் அருள். தாங்கள் எனக்குள் இருந்து இந்த தவத்தை செய்து வைத்தீர். தங்களுடைய கருணையால் இது எனக்கு சாத்தியமானது. உன்னுடைய தந்தைக்கு பிறகு நீ சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த பூமண்டலத்தை 36,000 வருடங்கள் தீர்க்கமாய் ஆட்சி புரிவாய். உனக்கு முதுமை என்பதே இல்லாமல் எப்பொழுதும் இளமையுடன் இருக்கும்படி நான் விசேஷமாக அனுகிரகிக்கிறேன். பலவித யாகங்களையும் புரிந்து
நிறைய தானங்களை செய்வாய். இதனால் இகலோகத்திலும் நீ சுகமாக வாழ்வாய். உன்னுடைய கடைசி காலத்திலும் உனக்கு என்னுடைய ஸ்மரணை வரக்கூடும். அதன் பிறகு பல கோடி வருடங்கள் வானில் துருவ நட்சத்திற்கு அதிபதியாக திகழ்ந்து இறுதியில் என்னையே அடைவாய். பகவானே, மிக்க மகிழ்ச்சி. எனக்கு அருள் புரிந்தீர்கள். எத்தனாலும் தங்களை மறவாதிருக்கும்படியும் எனக்கு அருள் புரிய வேண்டும். அதுவே என் பாக்கியம். அப்படியே ஆகட்டும். துருவா, குழந்தாய், ஸ்ரீகுருபியோ நமஹ. இந்த சப்தாக நிகழ்ச்சி திருவள்ளூர்ல பண்ணணும்னு சொல்லிட்டு செங்கல் பாயிட்ட பிறகு இந்த குழந்தைகளுக்கு கூட ஏதாவது ஒரு சான்ஸ் தரணும், ஏதாவது பங்களிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்ச போது பாகவத்தை ஞாபகம் வந்தது. பாகவத்துல ஏதாவது கதை பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணப்போ இந்த பிரகலாத சரித்திரம் நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஆனா துருவச்சரித்திரம் வித்தியாசமா ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நினைச்சப்போ துருவச்சரித்திரம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதையை சூஸ் பண்ணோம். நம்ம விமல்குமார் இயக்குனர் ரொம்ப இன்வால்வோட இந்த நிகழ்ச்சியை பசங்களை அந்த கேரக்டர்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மாறி அந்த பசங்க சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் கடுமையா அந்த பசங்க கூட இந்த ஒர்க் பண்ணி இந்த சரித்திர அழகா நம்மளுக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. அவருக்கு இந்த சமிதியை சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இத பாத்தீங்கன்னா இந்த கதையில உத்தான பாதன் 2 மனைவின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம எல்லாரும் கூட உத்தான பாதர்கள் தான். நம்ம எல்லாருக்கும் கூட 2 மனைவி இருக்காங்க. சாஸ்திரம் சொல்றது புத்தி தான் அவருடைய மனைவின்னு சொல்லிட்டு. புத்தி நல்ல புத்தி கெட்ட புத்தி 2 இருக்கு. நல்ல புத்தி என்ன பண்றதுன்னா நல்ல செயல்களை செய்ய தோன்றும். சப்தாங்க நிகழ்ச்சிக்கு போலாம், அந்த உருவ நிகழ்ச்சியில பங்கு கொள்ளலாம். ராயர் கூட நம்மளும் உருவ நிகழ்ச்சியில பங்கு கொண்டா நல்லதாகும். இந்த பிரம்மாண்டத்தை சுத்தி வந்த எவ்வளவு பலன் இருக்கோ, சர்வ யாத்திரா பல எல்லா யாத்திரையும் பண்ணா எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு பலன் இந்த ராயர் கூட போனா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல புத்தி சொல்லும். ஆனா கெட்ட புத்தி என்ன சொல்லணும்னா, சரி பரவாயில்ல, நம்ம இன்னொரு வாட்டி சத்தாக வரும், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு போலாம், நம்ம டிவி பார்க்கலாம், ஏதாவது பண்ணலாம், நம்ம வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கெட்ட புத்தி தோணும். தட் இஸ் ரெண்டுமே அட் அ டைம் நடக்கும். நல்ல புத்தி கெட்ட புத்தி. நல்ல புத்தி நல்ல சில சொன்ன இல்லையா, அது மாதிரி அந்த நல்ல புத்தியில வெளியே நல்ல பலன்களா இருக்கும், கெட்ட புத்தியில வெளியே கெட்ட பலன்களா இருக்கும். சுனிதியோட மகன் பாத்தீங்கன்னா துருவன். அவன் தாய் போதிச்சதை ஏற்பட்டு அவன் காட்டுக்கு போய் தபம் பண்ணதுனால அவனுக்கு கிடைச்ச பலன் தீர்க்கமான பலன். சுவாமி அவன் நினைச்சது பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சந்தோஷம், அவன் கிடைக்க வேண்டிய சின்ன ஒரு சந்தோஷம். அவங்க அப்பாவோட மடியில உட்கார நினைச்சான். ஆனா அவன் தாயோட பேச்சை கேட்டு அவன் காட்டுக்கு போனதுனால அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவனுக்கு பலன்கள் கிடைச்சது. பகவான் அவ்வளவு அருள் பூர்ண 36,000 வருஷம் தீர்க்கமா அவன் சக்கரவர்த்தியா திகழான்னு சொல்லிட்டு பகவான் அவங்க அப்பா கூட ஒரு நாள் இருக்கல. அவன் அந்த தீர்க்க பலன் அவனுக்கு கிடைச்சது. ஆனா அந்த சுருச்சியின் மகன் உத்தமனுக்கு தீர்க்க பலன் கிடைக்கல. சுருச்சி ருச்சி சாதாரணமான ஒரு பலன் மட்டும் அவன் அனுபவிச்சு சந்தோஷம். அவனுடைய பலன் ரொம்ப குறைவான பலன். இது மாதிரி துருவச்சரித்திரத்துல 2 இருக்கு. நல்ல புத்தியோட இருக்கணும், கெட்ட புத்தியில் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சாராம்சம் இருக்குன்னு அதை புரிஞ்சுட்டு நம்ம எல்லாம் அதை என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச். ஒரு நிமிஷம். எங்க ஆசிரியர் சொல்லும் போது நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொன்னாரு. நான் ஒண்ணுமே பண்ணல. இது நான் தன்னடக்கத்தோ அவையடக்கமோ எல்லாம் சொல்லல. இந்த கதை கொடுத்தவர் ஆச்சாரியர், சரிங்களா? டைலாக் எழுதினது ஆச்சாரியர், ஸ்கிரீன் பிளே மொத்தம் அவர் தான். நான் ஒண்ணுமே பண்ணல. அண்ட் எனக்கு வேற டைம் கிடைக்கல. ஐ ஹேவ் டு சே மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஆச்சாரியா அண்ட் இன்னொரு பர்சன் மிஸ் பிரீத்தி. அவங்க இங்க இருக்காங்க, பட் அவங்க தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். ஸோ ஐ ஹேவ் டு சே திஸ், தேங்க்ஃபுல் டு யூ, வெரி தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் மிஸ்டர் ஷமன், அவர் வரன்னு இருக்கார், வந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அவர் தான் இந்த சவுண்ட் ரெக்கார்ட், வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் the credit goes to the children. பார்த்திருப்பீங்க, அவங்களோட ஆக்ஷன் எல்லாமே பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கும் என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், I would like to say my heartful thanks to Mr. Sridhar. அவர் இங்க இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவருக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். ஏன்னா
நாங்கெல்லாம் டயர்ட் ஆயிடுவோம். ஆக்சுவலா ஒரு நாள் ஃபுல்லா பிராக்டிஸ் இருக்கும். காலையில பிராக்டிஸ் வந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். ஸ்ரீதருக்கு ஒரு கால், ஒரு காபி, டீ, பிஸ்கட், படி இழக்கிறவரும் கூப்பிடுவோம் வரும். நாங்க எப்பவுமே படி இழக்கிறவர் சொல்லுவோம். சோ ஸ்ரீதருக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு சுபாக்கா, அவங்க தான் மேக்கப் எல்லாம் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு வள்ளியக்கா. ப்ளீஸ் வள்ளியக்கா, சுபாக்கா ப்ளீஸ் give them a big hand please. அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. ப்ளீஸ் வள்ளியக்கா வாங்கல. ஓகே, தேங்க்யூ தேங்க்ஸ் a lot. முதலாக நன்றி சொல்லணும். ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಟು ದಿ ಗ್ರೂಪ್ ಆಫ್ ದಿಸ್ ಡ್ರಾಮಾ. ಬಹಳ ಅದ್ಭುತವಾಗಿ ಈ ಡ್ರಾಮಾವನ್ನು ಮಾಡಿದರು. ನಾನು ಹಿಂದೆ ಅನೇಕ ನಾಟಕಗಳನ್ನ, ಇಂಥ ಚಿಕ್ಕ ರೂಪಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಐ ಹ್ಯಾವ್ ಸೀನ್ ಸೋ ಮೆನಿ ಪ್ಲೇಸ್ ಲೈಕ್ ದಿಸ್. ಆದರೆ ಇದು ಒಂದು ಹೊಸದಾದಂತ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ರೂಪಕವಾಗಿತ್ತು. ಇದು ಹಿಂದಿನ ರೂಪಕಗಳಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲೇ ಸ್ಟೇಜಿನ ಮೇಲೇನೆ ತಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನ, ಡೈಲಾಗ್ಸ್ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಭ್ಯಾಸವನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೆ. ಅಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಹ್ಲಾದನಿಗೆ ಅಥವಾ ಹಿರಣ್ಯಕಶಿಪನಿಗೆ ಪ್ರಹ್ಲಾದ ಅಪ್ಪ ನನ್ನ ಬೈ ಅಂತ ಮೈಕ್ ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಇರೋದು ಒಂದೇ ಮೈಕ್ ಇರುತ್ತೆ, ನನ್ನ ಬೈಯಪ್ಪ ಅಂತ ಈ ಮೈಕು ಹಿರಣ್ಯಕಶಿಪನಿಗೆ ಕೊಡೋದು. ಅಥವಾ ಇನ್ನೊಬ್ಬರು ಇರುವ ಕೆಳಗೆ ಹಿರಣ್ಯಕಶಿಪನ ಮೇಲಕ್ಕೆ ಹಾಕೊಂಡಾಗ ನರಸಿಂಹದೇವರ ಕೈಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮೈಕು ಕೆಳಗೆ ಬಿಟ್ಟೋಗುತ್ತೆ. ಅವಾಗ ತೊಡೆಯ ಮೇಲೆ ಮಲ್ಕೊಂಡಿರೋ ಹಿರಣ್ಯಕಶಿಪು ನರಸಿಂಹದೇವರಿಗೆ ಮೈಕ್ ಕೊಟ್ಟಿರೋದನ್ನು ನೋಡಿದ್ದೀವಿ ನಾವು. ಇಂಥವೆಲ್ಲ ನಡೆದೇವೆ. ಆದರೆ ಡೈಲಾಗ್ಗಳನ್ನು ಪ್ರೀ ರಿಕಾರ್ಡೆಡ್ ಮಾಡಿ ಒಂದು ಸಿನಿಮಾಟಿಕ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಎಲ್ಲೂ ಕೆಡದಂತೆ ಮಾಡಿದಂತ ಒಂದು ರೂಪಕ ಈ ರೂಪಕವಾಗಿತ್ತು. ಬೆಸ್ಟ್ ಥಿಂಗ್ ವಿಚ್ ಹ್ಯಾಸ್ ಬಿನ್ ಡನ್. ಅದು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ನಡ್ತದೆ. ಆಮೇಲೆ ಡೈರೆಕ್ಷನ್ ಬಹಳ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಡೈರೆಕ್ಷನ್ ನಡೆದಿದೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಸ್ಕ್ರೀನ್ ಪ್ಲೇ, ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಸ್ಕ್ರೀನ್ ಪ್ಲೇ. ಆ ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾರು ಯಾವಾಗ ಯಾವ ರೀತಿ ನಡ್ಕೊಳ್ಬೇಕು, ಆಮೇಲೆ ಸ್ಕ್ರೀನಿಂಗ್, ಆ ಸ್ಕ್ರೀನ್ ಯಾವಾಗ ಮುಚ್ಚಬೇಕು ಯಾವಾಗ ಎಳಿಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಕೂಡ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಾಡಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಮುಖ್ಯವಾಗಿ ಈ ನಾಟಕದ ಮುಖ್ಯ ಪಾತ್ರಧಾರಿಯಾದಂತ ನಮ್ಮ ಧ್ರುವ, ಆಲ್ ಕ್ರೆಡಿಟ್ಸ್ ಗೋಸ್ ಟು ಹಿಮ್. ನಾನೊಮ್ಮೆ ಅನ್ಕೊಂಡೆ, ಅವನು ತಪಸ್ಸಿಗೆ ಕೂತ ಮೇಲೆ ಕನ್ನಡಕ ಇಟ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದ. ತೆರೆ ಎಳೋ ಮುಂದೆ ಕನ್ನಡಕ ಕಿತ್ತಾಕಿ ಮತ್ತೆ ತೆರೆ ಎಳೆದ್ರು. ನಾನು ಅನ್ಕೊಂಡೆ, ಹೊಸ ಕಣ್ಣು ಎನಗೆ ಹಚ್ಚಿಸಬೇಕು ಜಗದಂಬ, ವಸುದೇವ ಸುತನ ಕಾಂಬುದಕ್ಕೆ ಅಂದಂತೆ ಧ್ರುವ ತಪಸ್ಸು ಮಾಡಿದ ಮೇಲೆ ಸಂಪಾದಿಸಿದ ಆ ಹೊಸ ಕಣ್ಣು ಇದೇನೋ ಅನ್ಕೊಂಡೆ. ಹೌದಾ? ರಾಘವೇಂದ್ರ ಅವರ ಮಗನ? ಬಹಳ ಸಂತೋಷ. ರಾಘವೇಂದ್ರ ಅವ್ರ ಮಗನಂತೆ, ಆ ಕಾರಣ ಆ ಜ್ಞಾನ. ಅವನು ಅಭಿನಯಕ್ಕೆ ಸಂದರ್ಭಪಟ್ಟಂತೆ ತೆರೆ ಎಳೆಯ ಮುಂದೆ, ಮಾಮೂಲು ಮುಂದೆ ಕೂತೋನು ತಪಸ್ಸಿ ಕೂತೋರ್ನ ಯಾರಾದರೂ ತಪಸ್ಸು ಮಾಡದಂತೆ ಅಡಚಣೆ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. ದೇರ್ ವಿಲ್ ಬಿ ಸೋ ಮೆನಿ ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸಸ್ ವೆನ್ ಯು ಆರ್ ಇನ್ ತಪಸ್ಸಿ ಕೂತಾಗ ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸಸ್ ಇರ್ತವೆ. ಅವನು ಒಳಗೆ ತಪಸ್ಸಿ ಕೂತಿದ್ದ ಪದ್ಮಾಸನದಲ್ಲಿ. ಯಾರೊಬ್ಬರು ತಪಸ್ಸಿಗೆ ವಿಘ್ನ ಮಾಡಬೇಕಲ್ಲ, ಈ ಬೆಂಚಿಗಳು ಈ ಜಮಖಾನ ಹಾಕುವವರು ಬಂದು ಅವನು ವಿಘ್ನ ಮಾಡಿಬಿಟ್ರು. ಎದ್ದಾಳಯ್ಯ ಅಂತಂದು ಅವನು ಎದ್ದ ಮೇಲೆ ಆ ಬೆಂಚಿ ಜಮಖಾನ ಆಸಿ ಆಮೇಲೆ ಕೂಡು ತಪಸ್ಸಿಗೆ ಅಂದ್ರು. ಓಹೋ ಅನ್ಕೊಂಡೆ ನಾನು, ಇಷ್ಟು ಮಾತ್ರ ತಪೋಭಂಗ ಆಯ್ತು ಇವನಿಗೆ ಅಂತ. ಆಮೇಲೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಹೇಳ್ಕೊಳ್ಬೇಕಾದ್ದು ಅವನು ಉತ್ಥಾನಪಾದನ ಹತ್ರಕ್ಕೆ ಆ ಭಟ ಬಂದಾಗ, ಆ ದೂತ ಬಂದಾಗ, ಇದರಂತೆ ನಿನ್ನ ಮಗ ತಪಸ್ಸಿಗೆ ಹೊರಟು ಬಿಟ್ಟಿದ್ದ, ಅಡವಿಗೆ ಹೊರಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾನಂದಾಗ ಅವನ ತಳಮಳದ ಅಭಿನಯ ಇತ್ತು ನೋಡ್ರಿ, ಬಹಳ ಸುಂದರವಾಗಿತ್ತು.
ಅದ್ಭುತವಾದ ಸುಂದರವಾದಂತಹ ಅಭಿನಯವನ್ನು ಅವನು ತೋರಿಸಿದ. ಆಮೇಲೆ ಭಗವಂತ ಸಾಕ್ಷಾತ್ ನಾರಾಯಣ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಆದನಲ್ಲ, ಅವನಿಗೆ ಒಂದು ಮಾತಿದೆ, ಏನದು? ಜಗನ್ನಾಟಕ ಸೂತ್ರಧಾರಿ ಅಂತ. ಸೂತ್ರಧಾರಿ ಮೀನ್ಸ್ ಡೈರೆಕ್ಟರ್. ಯಾವ ನಮಸ್ಕಾರ? ಇವನು ಉತ್ತಾನಪಾದ. ಉತ್ತಾನಪಾದ ಒಂದು ಈ ಹಾಗೆ ಸಾಕ್ಷಾತ್ತು ನಾರಾಯಣ, ಭಗವಂತ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಆದ ನಾರಾಯಣ ಆನಂದ ಅವರ ಮಗನಂತೆ. ಅಲ್ಲ, ಭಗವಂತನನ್ನೇ ಮಗನಾಗಿ ಪಡೆದ ಆನಂದ ಅವರ ಅದೃಷ್ಟ ಎಷ್ಟಿರ್ಬೇಕು ನೋಡ್ರಿ. ಲಕ್ಷ್ಮೀ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದ್ ಕಡೆಗೆ ಬರ್ತದೆ, ಯಾರು ಈ ಲಕ್ಷ್ಮೀ ಹೃದಯ ಪಾರಾಯಣವನ್ನು ಮಾಡ್ತಾರೋ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಾತ್ ನಾರಾಯಣನೇ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ ಅಂತ ಒಂದು ಮಾತಿದೆ, ಅದರಲ್ಲಿ ಬರ್ತದೆ. ಅದರಂತೆ ಇಂಥ ಸುಂದರನಾದ ಮಗನನ್ನು ಪಡ್ಕೊಂಡ ಆನಂದ ನಿಜವಾಗಿ ಆನಂದಕ್ಕೆ ಅರ್ಹನಾದಂಥವನೇ. ನಾನಿಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲು ಹೊರಟೆ ಅಂತಂದ್ರೆ, ಸಾಧಿನಯವಾಗಿ ಆ ಆನಂದ ಅಲ್ಲ, ಆತ್ಮಾವೇ ಪುತ್ರನಾಮ ಹಚ್ಚಿಬಿಡು, ಇವನ್ನ ಆನಂದ ಅಂದ್ರೆ ತಪ್ಪಾಗಲಾರದು. ಅವನು ಸುಂದರವಾಗಿ ಅಭಿನಯವನ್ನು ಮಾಡಿದ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಮುಖ್ಯವಾಗಿ ನಾರದರನ್ನ ಮೆಚ್ಚಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ನಾರದರಿಗೆ ಯಾವಾಗಲೂ ತಂಟಾಚ ಬುದ್ಧಿಗಳೇ ಹೆಚ್ಚು ಅಂತ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಸಿದ್ಧಿ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ, ಬಹಳ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಆಗಿ ಆಕ್ಷನ್, ತನಗೇನು ಕೊಟ್ಟಿದ್ರು ಅದನ್ನು ಸುಂದರವಾಗಿ ನಡೆಸ್ತಾ. ಇನ್ನು ಮಿಕ್ಕ ಪುಡಿಗಣಗಳಿದ್ದಾವಲ್ಲ, ಯಾರ್ಯಾರಿಗೆ ಇದು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿತು. ತನ್ನ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಬುದ್ಧಿಯನ್ನು ಸುರಿಸಿ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ತೋರಿಸಿಕೊಟ್ಲು. ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದಮ್ಮ. ಮಗನನ್ನ ಕಾಡಿಗೆ ಕಳಿಸ್ಬೇಕಾದ್ರೆ ಇದೆಲ್ಲ ನನ್ನ ಹಣೆ ಬರಹಪ್ಪ, ನನಗೆ ತಮಿಳು ಬರೋದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನನಗೆ ತಮಿಳು ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ನನಗೆ ಇವತ್ತು ಅನಿಸಲೇ ಇಲ್ಲ. ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಅಭಿನಯವನ್ನ ಅವರು ಮಾಡಿದ್ರು ಅಂತ. ಅಷ್ಟು ಅದ್ಭುತವಾಗಿ ಒಂದೊಂದು ಅಕ್ಷರ ನೋಡುವವರಿಗೆ, ನಮ್ಮಂಥವರಿಗೆ, ಭಾಷೆ ಗೊತ್ತಿಲ್ಲದವರಿಗೆ ಕೂಡ ಭಾಷೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ನೋದು ಎಲ್ಲಿ ಅನಿಸ್ತಂತೆ ಅದ್ಭುತವಾಗಿ ಮಾಡಿದಂತ ಈ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೆ, ಈ ಮಕ್ಕಳ ಹಿಂದೆ ಇದ್ದು ಇದನ್ನ ಡೈರೆಕ್ಷನ್ ಮುಂತಾದವುಗಳನ್ನ ಮಾಡಿದ ಆ ಗುಂಪಿಗೆ, ಯಾರ್ಯಾರು ನನಗೆ ಹೆಸರುಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಈ ಕ್ರೆಡಿಟ್ ಸಲ್ಲುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ತುಂಬ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ವತಿಯಿಂದ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ಹರೇ ಶ್ರೀನಿವಾಸ. இந்த நாடகத்தை முன்னின்று நடத்திய டைரக்டர் அவர்களுக்கு சுவாமிகள் மரியாதை செய்கிறார். பிரகலாதன் நடத்தணும்னு விரும்புறேன்.